இன்னைக்கு நாம டைம் மிஷின் அப்படின்ற ஒரு திரைப்படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். 2002 இவ்வளவு சூப்பரா பிரம்மாண்டமா எடுக்க முடியுமான்னு தெரியல, அந்த அளவுக்கு சூப்பரா எடுத்திருக்காங்க. இந்த படத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓப்பனிங் வச்சு இடத்த கட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா 1899 ப்ரொஃபஸரா ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா இந்த கொலம்பியா யூனிவர்சிட்டியில வந்து அப்ளைட் மெக்கானிக்ஸ் அப்புறம் இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட்ல வந்து இவர் டீச்சரா இருக்காரு, அதாவது ப்ரொஃபஸரா இருக்காரு. இந்த ப்ரொஃபஸர் வந்து ரொம்ப வேலைன்றவரும் ரொம்ப திறமையானவர் போல் இருக்குது. இந்த சமயத்துல அவர் ஃப்ரெண்டுக்காரர் வந்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா இன்னைக்கு ஒரு முக்கியமான டேட் இருக்குது, அது நீ பர்த்டே ஆடும்போது என்னது அப்படின்னு ஏன்னா கேர்ள் ஃப்ரெண்ட் பார்க்க போறேன்னு சொல்லிடா, ப்ரொபோஸ் பண்ண போறேன்னு சொல்லிடா, போலியா அப்படின்னு ஐயோ மறந்துட்டப்பா, சரி போய் பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு அவரோட வீட்டுக்கு. கூடவே அந்த ஃப்ரெண்டுக்காரரும் வராரு. அவர் ஃப்ரெண்டுல ஆக்சுவலா ஒரு மென்டார் மாதிரி போல் இருக்குது. அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, நான் வந்து புதுசா ஏதாவது கண்டுபிடிச்சு மனுஷங்களுக்கு ஏதாவது பிரோஜனமா பண்ணலான்னு பார்த்தா என்னோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபெயிலியர்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் மாதிரி பேசிக்கிட்டு அவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா தான் தெரியுது அலெக்ஸ் வந்து நிறைய கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்காரு போல் இருக்குது. டூத் பிரஷ் இருக்குது பாத்தீங்களா, அதை எலக்ட்ரிக்கலா ஓட வைக்கிறது, எதிர்காலத்துல பில்டிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றத முன்கூட்டியே வரைஞ்சு வச்சிருக்கான். அந்த அளவுக்கு ரொம்ப ஜீனியஸா இருக்கலாம் நம்ம ஹீரோ. இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஹீரோனிக்காக வாங்கி வச்சிருந்த மோதிரத்தை நம்ம ஹீரோ மறந்து வச்சுட்டு போயிருவாரு. அதை நம்ம வேலைக்காரமா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் எடுத்து கொடுப்பாங்க. கொஞ்சம் மறதியும் கூட இருக்குது போல் இருக்குது இவருக்கு. இப்ப தன்னோட காதலை பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு போயிடுறாரு நம்ம ஹீரோ. அந்த இடத்துல வந்து ஒரு காரை பாக்குறாரு, புது விதமான கண்டுபிடிப்பு போல் இருக்குது. அதை பார்த்து அந்த விஷயத்துல எப்படி இது வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ரொம்ப சூப்பரான கண்டுபிடிக்கும் போது, எப்பா செலவு மேல செலவு வச்சிருக்குது, இது எப்ப தூக்கி போடுறதுன்னு தெரியல. அந்த நேரத்துல பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த வண்டி மூவ் ஆயிடும். அதனால வந்து நம்ம ஹீரோ தான் வந்து பிரேக் போட்டு அந்த வண்டி வந்து ஸ்டாப் பண்ணுவாரு. ரொம்ப நன்றிப்பா, இந்த பிரேக் இருக்கிறதே நான் மறந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அந்த வண்டி ஓனர் சொல்லிட்டு இருப்பாரு. சரி ஓகே, நீ வேணா ஒரு ரைடு போயிட்டு வாயா அப்படின்னு சொல்லும்போது, இல்ல சார் எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினியை பார்க்க வராரு. நம்ம ஹீரோ ஆக்சுவலா ஹீரோயினியை பாக்குறதுக்காக பூலா வாங்கிட்டு வரதுக்காக அவர் இருந்திருப்பாரு. ஆனா இந்த கார் வந்ததுனால அவர் மறந்து போயிட்டு பூவை வாங்காமே வந்து எனக்காக பொக்கே வாங்கிட்டு வரையா நீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஏமா அதான் வாங்கலாம் நினைச்சு மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல வேணா நம்ம அங்க போய் மூலையில உட்காந்து நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல போய் பேசுறாங்க. அங்க அவர் வந்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, தன்னோட மோதிரத்தை எடுத்து வந்து ஹீரோயினிக்கு வந்து ப்ரொபோஸ் பண்றாரு. இந்த மாதிரி வந்து நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறான் போது அந்த ஹீரோயினியும் வந்து ப்ரொபோஸ வந்து ஓகே சொல்லிடுறாங்க. ரெண்டு பேருமே வந்து ரொம்ப சந்தோஷமா நடந்துட்டு பேசிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்து ஒரு திருட வந்துடுறான். கையில இருக்கிற எல்லாத்தையும் கொடுக்கணும் போது ஹீரோ வந்து எல்லாத்தையுமே கொடுத்துறாரு. நம்ம ஹீரோயின் வந்து இந்த மோதிரத்தை மட்டும் மறைச்சு வச்சுட்டே இருக்காங்க. என்னடி மறைக்கிறேன்னு சொல்லிட்டு அதையும் அதை திருட வாங்குறதுக்காக ட்ரை பண்றான். இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தள்ளுமுள்ள வந்து ஹீரோயின் மேல வந்து குண்டடிப்பட்டுருது. இதுல சம்பவ இடத்திலேயே நம்ம ஹீரோயின் செத்து போயிடறாங்க. நம்ம ஹீரோவுக்கு வந்து என்ன பண்றது தெரியல, மனசுடைஞ்சு போயிடுறாரு. இப்ப ஹீரோவுக்கு ஹீரோயின் தான் தன்னோட உலகமா நினைச்சிட்டு இருந்த நேரத்துல அவங்க இறந்து போறது வந்து அவரால் தாங்கிக்கவே முடியல. இதுதான் இந்த படத்தோட கேட்டலிஸ்டுமே கூட. அவ்வளவுதான் வாழ்க்கையே முடிஞ்சுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம். இந்த சமயத்துல தான் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோ வந்து ஒரு விடாப்படியான ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. என்ன பண்றாருன்னு தெரியல. அவரோட ஃப்ரெண்ட் வந்து கேட்கிறாரு, நான் முன்னாடி வந்து வாரத்துக்கு ஒரு நாள் வந்துட்டு இருந்தேன், அப்புறம் மாசத்துக்கு ஒரு நாள் வந்துட்டு இருந்தேன், இப்ப நடுவுல வரதே இல்ல, ஆனா நீ என்ன பத்தில எதுவுமே கவலைப்படாம நீ பாட்டு ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிறியடா அப்படின்ற மாதிரி அவர் ஃப்ரெண்டு கேட்கிறாரு. இல்லையா, நான் வந்து அடுத்த வாரம் போல வரேன், கண்டிப்பா வரேன், ஒரு டின்னர் போய் நம்ம சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோ அனுப்பி வச்சிருக்காரு. ஆக்சுவலா ஹீரோ வந்து அடுத்த வாரம் நான் வர மாட்டேன்டா, நான் டைம் மிஷினை கண்டுபிடிச்சிட்டேன், நான் வந்து கேர்ள் ஃப்ரெண்டை வந்து தேடி கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, இவர் வந்து ஆக்சுவலா ரொம்ப நாளா வெயிட் பண்ணது வந்து ஒரு டைம் மிஷினை கண்டுபிடிச்சு தன்னோட காதலியை வந்து இறந்து போனாங்க பாத்தீங்களா, அவங்கள வந்து திரும்பவும் சேவ் பண்றதுக்காக தான் அந்த முயற்சி தான் அவர் ஈடுபட்டு இருக்காரு. அதை வந்து வெற்றி அடைஞ்சிட்டு இருக்காரு போல இருக்குது. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, டைம் மிஷினை கண்டுபிடிச்சிட்டாரு. இப்ப எம்மாவை பாக்குறதுக்காக என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, தாடி கிடிமா இருந்த மனுஷன் வந்து சேவ் பண்ணிட்டு அவங்க கொடுத்து வச்சிருந்த வாட்ச் இருக்குது பாத்தீங்களா, அதை எடுத்துட்டு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா டைம் மிஷினை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுதான் இந்த படத்தோட பிரேக்கிங் டூ கூட. இப்ப நம்ம ஹீரோ அலெக்ஸ் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, இந்த டைம் மிஷினை ஒர்க் அவுட் பண்ணி அதாவது அந்த ஹீரோயின் இறந்தாங்க பாத்தீங்களா, அந்த காலத்துக்கட்டத்துக்கு போயிறாரு. இப்போ நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே வந்து 4 வருஷமா இந்த ப்ராஜெக்ட்ல இருந்திருக்காரு. 4 வருஷமா நம்ம காதலியை பாக்குறதுக்காக என்னென்னமோ வெயிட் பண்ணி இதை பண்ணி கண்டுபிடிச்சிருக்காரு. இப்ப அவங்கள பார்த்ததுமே எமோஷனல் ஆயிராரு. சரிமா, நம்ம பார்க்ல பேச வேணாம், நம்ம வந்து சிட்டிக்குள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, வேற ஒரு இடத்துக்கு வந்து வண்டி மூலியமா கூட்டிட்டு போய் அங்க வந்து தன்னோட காதலை பேசிட்டு இருக்காரு. அப்ப அந்த பொண்ணுக்குமே வந்து ஃபிளவர் வாங்கிட்டு வரேன்னு சொன்னீங்களே எங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேக்குது. அப்ப இந்த ஹீரோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, பக்கத்துல இருக்கிற ஃபிளவர் புக்கே கடை இருக்கு பாத்தீங்களா, அந்த கடைக்கு போயிட்டு ஃபிளவர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்காரு. வாங்குற சமயத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, பக்கத்துல அந்த குதிரை வண்டி வந்து அந்த ஹீரோயினை வந்து திரும்பவும் கொண்டுருது. இப்ப ஹீரோவுக்கு புரியுது, நம்ம எத்தனை வாட்டி முயற்சி பண்ணாலுமே நம்ம ஹீரோயினை காப்பாற்ற முடியாது அப்படின்றத வந்து நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. சோ ஃபியூச்சருக்கு போனாதான் இதுக்கான பதில் கிடைக்கும் அப்படின்றத வந்து ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, ஃபியூச்சருக்கு போறதுக்கு வந்து ட்ரை பண்றாரு. இப்ப எதிர்காலத்துக்கு நம்ம ஹீரோ டிராவல் பண்றாரு. இந்த சமயத்துல வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இவரோட வீட்லயே வந்து நிறைய மாற்றங்கள் உருவாகுது. இரவு பகலாகுது, பகல் இரவாகுது, அப்புறம் பனி போகுது, அப்புறம் வெயில் அடிக்குது. இந்த சமயத்துல ஹீரோயினி ஞாபகமா வச்சிருந்த செயின் வந்து கீழே வந்துடும். ஹீரோ அதை எடுக்கிறதுக்காக போவாரு. அவரால் ரொம்ப கை வலிக்கும், அதை எடுக்கவே முடியாது. இந்த சமயத்துல காலம் ஓட்டுறதுனால அந்த செயின் எப்படி மாறுது அப்படின்றதையும் நமக்கு காட்டியிருப்பாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த சீனுமே. அப்புறம் காலகாலமா இருக்கிற அந்த மக்கள் வந்து எப்படி மாறி இருக்காங்க, அவங்களோட ட்ரெஸ் கோட் எல்லாம் எப்படி மாறி இருக்கு, இவரோட வீட்லயே வந்து இவ்வளவு மாற்றங்கள் இருக்குது. இந்த சீன்லாம் உண்மையிலேயே விஷுவல் ட்ரீட்டா இருக்கும். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, பிளைட் ஆதி காலத்துல எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் எப்படி இவால்வ் ஆச்சு அப்படின்றதெல்லாம் காட்டுறாங்க. ஸ்பேஸ்ல போய் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அமைக்கிற அளவுக்கு வந்து பூமி வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. அதாவது ஹீரோ வந்து 2030 மே மாசம் 24ஆம் தேதியில வந்து லேண்ட் ஆகுறாரு. இப்போ தன்னோட கேள்விக்கான விடையை கண்டுபிடிக்கிறதுக்காக அங்க வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. அந்த சமயத்துல ஒரு பொண்ணு ஹீரோவை பார்த்து என்ன கேக்குதுன்னு பாத்தீங்கன்னா, உங்க சூட் ரொம்ப நல்லா இருக்குது, எங்க வாங்குறீங்க அப்படின்னு கேட்டுட்டு பின்னாடி இருக்கிற அவரோட டைம் மிஷின் இருக்குது பாத்தீங்களா, அதை பார்த்துட்டு வந்து கேப்பச்சினோ செய்யற மிஷின் தானே இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுது. இப்ப நம்ம ஹீரோ வந்து லைப்ரரிக்குள்ள போறாரு. அப்ப பசங்க கிட்ட வந்து டீச்சர் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி உங்களோட மைக்ரோ ஸ்கேன்ஸ் எல்லாம் வந்து சார்ஜ் போட்டு வச்சுக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
ஒரு பையன் வந்து கேட்ட பண்ணிட்டே இருக்கிறான். அந்த பையனை பார்த்து டீச்சர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, உன்னோட டிஎன்ஏ வந்து ரீசீக்வென்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க மிரட்டுறாங்க. இந்த சமயத்துல வந்து நம்ம ஹீரோ வந்து அங்க இருக்கிற ஒரு பர்சன் கிட்ட வந்து பேசுறாரு. ஆக்சுவலா வந்து அது பர்சனே இல்ல, ஒரு ரோபோட் மாதிரி வந்து கண்ணாடியில செஞ்சு வச்சிருக்காங்க. ஏதோ ஒரு புதிய கண்டுபிடிப்பு போல் இருக்குது. அதுக்கு வந்து தெரியாத வித்தையே இல்ல, எதை பத்தி கேட்டாலுமே வந்து பதில சூப்பரா சொல்ல போட்டுருக்குது. அப்ப ஹீரோ வந்து சொல்றாரு, இந்த மாதிரி டைம் மிஷினை பத்தி ஏதாவது தெரியுமா போது நம்ம ஹீரோ பத்தியே அந்த மிஷின் வந்து சொல்லுது. ஆக்சுவலா வந்து நம்ம ஹீரோவே ஆடி போயிறாரு, என்ன இவ்வளவு இவால்வ் ஆயிருக்குது நம்ம உலகம் அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. அப்புறம் இவர் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகளை பத்தி எல்லாம் சொல்லுது. இப்ப நம்ம ஹீரோ வந்து டைம் மிஷினை பத்தி ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதுக்கான பதிலையுமே அந்த ரோபோ வந்து சொல்லி கொடுக்குது. சயின்ஸ் பிக்ஷன் படத்தை பாருங்க அப்படின்னும் போது இல்ல எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு டைம் மிஷினை பத்தி தான் வரும்போது புக்ஸ் எல்லாம் நிறைய சொல்லிட்டு இருக்குது. அப்ப ஹீரோ வந்து புரிஞ்சுக்கிறாரு, இன்னும் 100 வருஷம் கழிச்சு போனாதான் நமக்கு வந்து இதுக்கான விடை கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அங்க இருந்து கிளம்புறாரு. ஆனா இந்த ரோபோ என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த பாட்டை கேளுங்க அந்த பாட்டை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு டைம் மிஷினை பத்தி எல்லாம் ஏதாவது பேசிக்குது. இப்ப வந்து நம்ம ஹீரோ வந்து திரும்பவும் வந்து டைம் டிராவல் பண்றாரு. அந்த சமயத்துல சரி 100 வருஷம் கழிச்சு நம்ம வந்து எப்படியே வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைமை பிக்ஸ் பண்ணிட்டு இவர் கிளம்புறாரு. இப்ப அதிர்வுகள் ஏற்பட்டு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, 2030 இருந்தவர் வந்து 37க்கு போறாரு. அங்க வந்து மிகப்பெரிய ஒரு பிரளயமே நடந்திருக்குது, நிலாவே உடஞ்சிருக்குது. இந்த சமயத்துல வந்து அங்க இருக்கிற 2 போலீஸ்காரா வந்து இவரை வந்து பிடிக்கிறாங்க. ஏன்டா என்னடா பண்றீங்க, வாடா உள்ள போடா அப்படின்னு சொல்லும் போது இல்ல சார் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல சார், கொஞ்சம் சொல்லுங்க சார். ஏன்னா கோமாவிலியா இருந்தா நீ அப்படின்னு போது சார் கோமாவில தான் இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க சார் அப்படின்னு போது, ஏன்னா நாங்க காலனி கட்டுறதுக்காக என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா நிலவுல வந்து நாங்க வெடிய வச்சோம், அந்த வெடியை வந்து வெடிச்சு நிலவே உடஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இந்த சமயத்துல வந்து ஹீரோ வந்து பதறி போயிறாரு, ஏன்னா அங்க போய் ஏடா இந்த மாதிரி வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு. மனிதன் நிலவுக்கு போறதுக்கான கண்டுபிடிப்புகள் வந்து காலங்காலமா நடந்துட்டு தான் இருக்குது. அதுல விருப்பமும் நிறைய பேருக்கு இருக்குது, வெறுப்பும் நிறைய பேருக்கு இருக்குது. அந்த டைரக்டர் என்ன விஷயத்துல வச்சிருக்காருன்னு தெரியல. அவர் வந்து இந்த நிலாவெல்லாம் வந்து இந்த மாதிரி சுக்குடரா ஆக்குறதுக்கு விருப்பம் போல் இருக்குது, அதனால இந்த சீனை வச்சிருப்பாரு என்னமோ. இப்ப நம்ம ஹீரோ தப்பிக்கிறதுக்காக என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா, டைம் மிஷின்ல இருக்கிறாரு. அந்த போலீஸ்காரங்களும் வந்து நம்ம தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல வந்து மிகப்பெரிய ஒரு பிரளயம் நடக்குது பாத்தீங்களா. அதனால நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிருது. அதனால அவர் மயக்க நிலைக்கு போயிறாரு. ஆனா லிவரை வந்து ஆன் பண்ணி விட்டுருப்பார் போட்டு இருக்குது. ரொம்ப ஸ்பீடா வந்து நாட்கள் ஓடிட்டு இருக்குது. இப்ப இந்த டைம் மிஷின் வந்து ஸ்பீடா ஓடிட்டு இருக்குது. இந்த சமயத்துல எப்படி உண்டாகுது, அப்புறம் வந்து இந்த மலைகள் வந்து எப்படி கொண்டு போகுது, பெருசாகுது அப்படின்றதெல்லாம் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பூமி வந்து இந்த பனிப்பாறைகள் எப்படி படுது, இந்த பனிப்பாறைகள் எப்படி உருகுதுன்றதையும் காட்டுறாங்க. டைம் மிஷின் வந்து சுத்தி பனிப்பாறைகள் இருக்கும். டைம் வேகமா போகிறதால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பனிப்பாறைகளும் விலகி போகும். அந்த அளவுக்கு வந்து மாற்றங்கள் நிறைய நடந்துகிட்டே இருக்குது. இந்த பூமி தன்னைத்தானே சுழற்சி பண்ணிக்குது. மரம் செடிகள் கொடிகள்லாம் வளருது. இதை வந்து ரொம்ப சூப்பரா காட்டியிருப்பாங்க இந்த சீன்ல. இப்ப மயக்க தெளிஞ்சு நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த கியரை வந்து ஸ்டாப் பண்ணுவாரு. இப்ப அவர் எந்த வருஷத்துக்கு வந்திருப்பாருன்னு பாத்தீங்கன்னா 8,02,071 வருஷத்துக்கு வந்திருப்பாரு. என்னடா இவ்வளவு தாண்டி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஆச்சரியமா இருக்கும். வானத்துல இருக்கிற நிலா வந்து ஹீரோ பாத்துட்டு இருக்காரு. அது சுக்குளூரா உடஞ்சு போயிருக்குது. அப்பதான் ஹீரோக்கு புரியுது, ஆஹா இவனுக்கு வந்து கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இவ்வளவு கேவலமா ஏதாவது பண்ணி வச்சிருக்கானுடா இந்த மாதிரி ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. இப்ப ஹீரோக்கு அடிப்பட்டதுனால என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா, மயக்க நிலைக்கு போயிருவாரு. அங்க இருக்கிற மக்கள்ல ஒரு பொண்ணு வந்து என்ன பண்ணு பாத்தீங்கன்னா, இவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி ஹீரோ எப்படியே காப்பாத்திரும். இவருக்கு அடியெல்லாம் பட்டிருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து சரி பண்ணிருக்கும். ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இவர் வந்து மயக்கத்துல இருப்பாரு. இப்ப வந்து சாப்பாடு கொடுத்து அவர் வந்து எப்படியே ஓரளவுக்கு சரி பண்ணிட்டு இருக்கும். இப்ப வந்து அந்த பொண்ணு கேக்குது, நீங்க யாருன்னு கேட்கும்போது நான் இந்த மாதிரி பாஸ்ட்ல இருந்து வந்திருக்கேன்னு சொல்லும்போது, பாஸ்ட்ல இருந்து நீ வந்தேன்னு சொன்னீங்கன்னா வந்து நம்ப மாட்டாங்க, உன வந்து தண்ணியில தள்ளி விட்டுருவாங்க, அதனால வந்து உனக்கு மென்டல் அப்படின்ற மாதிரி பைத்தியம் பிடிச்சிருக்க அந்த மாதிரி ஏதாவது சொல்லிடுறேன் நானே சவால்ச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. இந்த சமயத்துல நம்ம ஹீரோக்கு வந்து அந்த பொண்ணு பேசுற மொழி மட்டும் தான் புரியுது. மத்த யாருக்குமே வந்து நம்ம ஹீரோ பேசுறது தெரியல. அவங்களுக்குமே வந்து பேசுறது வந்து நம்ம ஹீரோக்கு புரியல. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட கேட்கும்போது, நான் மட்டும் தான் வந்து அந்த பழங்காலத்து இங்கிலீஷை வந்து கத்துக்கிட்டேன், இப்ப பேசுற மொழி வந்து வேற மொழி அப்படி மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்குது. எனக்கு மட்டும் கொஞ்சம் ஞாபகம் இருக்குது, மத்த யாருக்குமே இது வந்து மறந்துருச்சு அப்படி மாதிரி சொல்றாங்க. இந்த மாறாண்ட பொண்ணுக்கு வந்து தம்பிக்காரனும் இருப்பான். அவன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து கேள்வியா கேட்டு கொலையா கொள்றான். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப பாசமாவும் அந்த பையன் நடந்துக்கிறான். இப்ப அந்த பொண்ணு கிட்ட வந்து கீழே போட்லாம் கட்டி வச்சிருக்கீங்களா, யாராவது திருடிட்டு போயிடுவாங்கன்னு பயமா, திருட்டா அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேக்குது. ஏன்னா வந்து இந்த காலகட்டத்துல வந்து திருட்டுன்ற ஒண்ணு இல்ல போட்டுருக்குது. அதே சமயத்துல வந்து நம்ம ஹீரோ தூங்க போயிடுறாரு. அப்ப தூங்கிட்டு இருக்கிற நேரத்துல வந்து ஒரு கெட்ட கனவு வருது. அந்த கெட்ட கனவுல என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வித்தியாசமான ஒரு இடமும் வெள்ளை கலர்ல ஒரு உருவமும் இருக்குது. இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து பயந்து போயிடுறாரு. இப்ப வந்து அந்த கனவு வந்து நம்ம ஹீரோயினும் சொல்றா, என்னமா நீயும் சொல்ற, எல்லாருக்குமே இந்த கனவு வரும், ஒரே கனவு தான் வரும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்குது. இதை வந்து ஹீரோ கேட்டுக்கிறாரு. மாறாவும் நம்ம ஹீரோ வந்து நல்லா பேசி பழகுறாங்க. இந்த சமயத்துல வந்து ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க போய் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த 8 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி செவர்லாம் இடிஞ்சு விழுந்திருக்கும் பாத்தீங்களா, அந்த செவர்ல இருக்கிற பேர்கள் வார்த்தைகளை வச்சுதான் இவங்க வந்து இங்கிலீஷ் நாலேஜுக்கு வந்து வளர்த்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கறாங்க, எதுக்காக நீ வந்து ஃபியூச்சருக்கு வந்து அப்படின்னும் போது, நான் வந்து பாஸ்ட்ல ஒரு விஷயத்த வந்து மாத்தணும், அதுக்கான விடையை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னும் போது, எதுக்காக நீ வந்து பாஸ்ட்ல இருக்கிற ஒரு விஷயத்த மாத்திர, நீ வந்து ஏதாவது யாராவது ஒருத்தர் வந்து இழந்துட்டியா அப்படின்னும் போது ஆமான்றாரு, தன்னோட காதலை பத்தி சொல்றாரு. இப்ப 2 பேருமே வந்து பேசிக்கிட்டே வராங்க. அப்ப வந்து ஹீரோயின் கிட்ட வந்து கேட்கிறாரு நம்ம ஹீரோ, ஏன் வந்து வயசானவங்க யாருமே உங்க இனத்துல இல்ல, உங்க அப்பா அம்மா எல்லாம் எங்க அப்படின்னும் போது செத்துட்டாங்க அப்படின்னும் போது எப்படி செத்தாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்கிறாரு. அதை பத்தி நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. 2 பேருமே பேசிக்கிட்டே போறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஏதோ ஒண்ணு மறைக்கிறாங்கன்றது மட்டும் தெரியுது. இப்ப நம்ம ஹீரோவுக்கும் இந்த பொண்ணுக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்குது. இதுதான் இந்த படத்தோட பி ஸ்டோரியுமே கூட. இந்த நேரத்துல திடீர்னு ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு திரும்பி பார்த்தா பூமிக்குள்ள வந்து வித்தியாசமான ஒரு விலங்கு மாதிரி ஒரு உருவம் வந்து இவங்களை வந்து தாக்கிட்டு இருக்குது. ஒருத்தரா வந்து குறி வச்சு வந்து ஒரு அம்பை விடுது. அது வந்து பட்டதுமே வந்து கருப்பா வந்து அவங்க உடம்பு ஆயிருது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்துட்டு இருக்காது. இப்ப தம்பி உடம்புலயும் வந்து ஒரு ஊசியை இறக்கிறாங்க. இதே சமயத்துல வந்து வேற ஒரு மாதிரி கொஞ்சம் உருவம் பெருசா இருக்கிற ஒரு மிருகங்களும் வந்து இந்த ஊசி பட்டுச்சு பாத்தீங்களா, அவங்க எல்லாம் வந்து மண்ணுக்குள்ள இழுத்துக்கிட்டு போகுதுங்க. என்னடா இது அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. இந்த நேரத்துல அந்த தம்பிக்காரனை காப்பாத்துறதுக்காக ஹீரோ
வழியா வந்து நிறைய ட்ரை பண்றாரு. இப்ப வந்து ஓரளவுக்கு அவனை வந்து காப்பாத்துறாரு. அந்த மிருகத்துக்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டா இருக்காரு. ஒரு மிருகம் வந்து இவரை துரத்திட்டே வந்துட்டு இவர் மேலலாம் ஏறி ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் எட்டி விட்டு அதை வந்து தள்ளி விட்டுறாரு. இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணு அவங்க வந்து பூமிக்குள்ள வந்து இந்த மிருகத்தை கூட்டிட்டு போயிருது. இதை பார்த்த நம்ம ஹீரோ வந்து என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, வாங்க நம்ம எதிர்த்து சண்டையை போடலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லங்க எங்களோட வாழ்க்கையே இதுதாங்க, எங்களோட இடமே இதுதான், இவ்வளவு கஷ்டத்துல தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி அந்த ஊர் தலைவர் சொல்றாரு. எங்களால எதிர்த்து போராட முடியாதுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதுதான் இந்த படத்தோட மிட் பாயிண்ட்டும் கூட. இப்ப நம்ம ஹீரோயினியை காப்பாத்துறதுக்காக தம்பி கிட்ட ஹெல்ப் கேட்கறா. அந்த இடத்துக்கு எப்பரா போனோம், ஏதாவது வழி சொல்றான் போது, இல்ல நாங்க ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துக்குலாம் போக மாட்டோம், அங்க பேய் வாழ்ற இடம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, எந்த இடத்த சொல்லிருக்கான்னு பாத்தீங்கன்னா லைப்ரரியில தான் அந்த பையன் அப்படி சொல்லியிருக்கான். இப்போ அந்த இடத்துக்கு போய் பார்த்தா போட்டோக்கின்ற அந்த ரோபோ மாதிரி ஒண்ணு பேசிட்டு இருந்துச்சு பாத்தீங்களா ஆரம்பத்துல நம்ம ஹீரோ கிட்ட, அது வந்து இனிமே வந்து ஒர்க் ஆயிட்டு தான் இருக்குது. இப்போ வந்து அது சொல்லுது, நான் மட்டும் தான் இங்க பொழைச்சு தப்பிச்சிருக்கிறேன், மத்த எல்லாமே அழிஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. உன்ன கூட எனக்கு தெரியும், டைனோசர் பத்தி ஒரு பொண்ணு கேட்டுச்சு, அதுக்கப்புறம் நீ கூட டைம் மிஷினை பத்தி கேட்டல, அது நீதானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்குது. இப்ப வந்து நம்ம ஹீரோ வந்து கேள்வி கேட்கிறாரு, என்ன நடக்குது இங்க, என்னதான் ஆச்சு நம்ம ஊருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்கிறாரு. அப்ப வந்து அந்த மிஷின் சொல்லுது, இந்த மாதிரி வந்து காலநிலை மாற்றத்தாலே இந்த மனுஷ பசங்க வந்து வானத்துல போய் நிலாவளியே வந்து தங்க போறேன், வீட கட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை உடைச்சு விட்டாங்க. இதனால வந்து காலநிலை மாற்றம் நிறைய ஆயிருச்சு, மிகப்பெரிய வெப்பநிலை வந்ததுனால மக்களால வெயில்ல வாழ முடியல. அதனால வந்து பூமிக்கு அடியில போய் வாழ ஆரம்பிச்சாங்க. ஒரு சிலர் வந்து பூமியிலயும் ஒரு சிலர் வந்து பூமிக்கு அடியிலயும் வாழ ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி வந்து மனித இனம் வந்து ரெண்டு பரிணாமம் அடைஞ்சு, ஒண்ணு வந்து பூமிக்கு வெளியிலயும் ஒண்ணு வந்து பூமிக்கு உள்ளயும் வந்து வாழ ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. இந்த ரெண்டு ஸ்பீஷியஸையும் வந்து என்ன சொல்றதுனே தெரியல. இப்ப வந்து என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, காலப்போக்குல வந்து இந்த பூமிக்கு அடியில இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து சாப்பாட்டுக்காக என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, பூமிக்கு மேல இருக்காங்க பாத்தீங்களா, அந்த மனுஷனை வந்து திண்டு சாப்பிட்டு அவங்கள வந்து செரிச்சு அவங்களே சாப்பிட்டு வாழ ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பூமிக்கு அடியில இருக்கிற மனுஷங்க. ஆக்சுவலா அவங்களும் மனுஷங்க தான். அவங்க வந்து இந்த மாதிரி காலநிலை மாற்றத்தாலும் இந்த வந்து மனிதனோட அந்த பரிணாம வளர்ச்சினாலும் இப்படி ஆயிருக்காங்க. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கும் போது, எனக்கு வந்து மார்லாக்ஸ்ல இருந்து ஒருத்தர் தப்பிச்சு வந்து என்கிட்ட பேசிட்டு இருந்தான், என்னோட நண்பன் அவன் தான் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னான் அப்படின்ற மாதிரி அந்த மிஷின் சொல்லிட்டு இருக்குது. இப்ப வந்து நம்ம ஹீரோ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு போயிடலாம். அதாவது மார்லாக்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, இடத்துக்கு ஹீரோவும் தம்பிக்காரனும் வந்துடுறாங்க. இப்ப பார்த்தாதான் தெரியுது, இவங்க கனவுல வந்துச்சு பாத்தீங்களா, அந்த இடம் தான் இந்த இடம். சோ இப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா பாதிப்புகள் நிறைய இருக்கும், அதனால வந்து நீ வந்து ஊர் மக்களை கூட்டிட்டு முடிஞ்சாங்க வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தம்பிக்காரன் எங்கே இருக்கு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தாதான் தெரியுது, ரொம்ப ஆக்ரோஷமான மிருகங்களா இருக்கிறாங்க. மனுஷங்க தான் அப்படி வந்து பரிணாமம் அடைஞ்சு இப்படி இருக்கிறாங்க, பூமிக்குள்ளேயே வாழ்ந்ததுனால வந்து இந்த மாதிரி ஆயிட்டு இருக்காங்க போல் இருக்குது. இந்த தம்பிக்கார கிளம்பும் போது என்னோட வாட்சாவுக்கு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ வந்து கீழே வந்து பார்த்தாதான் இவங்க மெட்டல்ஸ் அப்புறம் உலகத்தால இந்த வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு லிவரை வந்து பிடிச்சி விழுந்துறாரு. அதுல இருந்து கீழே விழும்போதுதான் தெரியுது வந்து மனித குவியலா இருக்குது, அதாவது பிணக்குவியலா இருக்குது. அதை கடந்து அப்படியே வந்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துக்கு போறாரு. ஸ்ட்ரெயிட்டா போய் நம்ம வில்லன் இருக்கா பாத்தீங்களா, அந்த வில்லன், அதாவது வில்லன் இல்ல, கீழே பூமிக்கு கீழே வாழ்ற அவங்களோட தலைவன் அவன் தான். அவன் வந்து என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, இப்பதான் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்றான். நிலா உடஞ்சு வெப்பம் அடைஞ்சு மனுஷ பயலுக்கு வந்து என்ன ஆனாங்கன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு கூட்டமா பிரிஞ்சாங்க. அதுல ஒருத்தவங்க வந்து பூமி கடையில வாழ ஆரம்பிச்சாங்க, அதுதான் என்னோட கூட்டம். இந்த நூற்றாண்டு கடந்து என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, திரும்பவும் வந்து பூமியிலேயே போய் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேல போனா அந்த வெயில் வந்து எங்களுக்கு ஒத்துக்கல, அதனால பூமிக்கு அடியிலேயே எங்களோட வாழ்க்கையை வந்து வாழ ஆரம்பிச்சிட்டோம். இதுலயே வந்து நாங்க என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, நிறைய உட்கட்சி பிரிவுகளை வந்து உருவாக்கணும். அதாவது வந்து வேட்டையாடுறதுக்குன்னு ஒரு ஜாதி, கட்டளை இருக்கிறது ஒரு ஜாதின்னு சொல்லிட்டு நிறைய உட்பிரிவுகளை உருவாக்கி அதுல வந்து நாங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டோம். இதுல வந்து வேட்டையாடுறவங்க வந்து நினைச்சாங்கன்னா டக்குன்னு போயிட்டு எல்லாத்தையுமே மேல இருக்கிற பூமியில இருக்கிற எல்லா மனுஷங்களையும் வந்து சாப்பிட முடியும். ஆனா எங்களுக்கு வந்து இந்த கண்ட்ரோல் பண்ற பவர் இருக்கிறதுனால வந்து நாங்க வந்து அதை வந்து யூஸ் பண்ணி நாங்க மட்டும் கண்ட்ரோல் பண்ணாம விட்டோம்னா, அந்த வேட்டையாடுறதுக்கு பாத்தீங்களா, அதுங்க வந்து ஒரே நேரத்துல வந்து மனுஷங்க எல்லாத்தையுமே சாப்பிட்டு ஜீரணிச்சிருங்க, அந்த அளவுக்கு வந்து மோசமானதுங்க. ஆனா நாங்க கண்ட்ரோல் பண்றதுனால இந்த உணவு சைக்கிள் வந்து நாங்க பொறுமையா தான் எடுத்துட்டு போகணுன்றதுக்காக இதை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அந்த வில்லன் சொல்லிட்டு இருக்கான். இதே சமயத்துல வந்து நம்ம ஹீரோ ரொம்ப நாளா வந்து ஒரு கேள்விக்கான விடையை வந்து தேடிட்டு இருந்தார் பாத்தீங்களா, அதாவது வந்து அந்த பொண்ணை வந்து ஃபாஸ்ட்ல போய் காப்பாற்ற முடியல ஏன் அப்படின்ற மாதிரி கேள்விக்கு வந்து நம்ம வில்லன் வந்து பதில் சொல்றாரு. அதாவது வந்து நீ இந்த டைம் மிஷினை வந்து நீ எதுக்காக கண்டுபிடிச்ச, அந்த பொண்ணு இறந்துருச்சு, அதை காப்பாற்றணுன்றதுக்காக தான் கண்டுபிடிச்ச. ஒருவேளை அந்த பொண்ணு உன் கூடயே இருந்திருந்தா அந்த டைம் மிஷின் வந்து கண்டுபிடிப்பே இருந்திருக்காது, இது வந்து சாத்தியமா இருக்காது, இந்த விஷயம் எதுவுமே உனக்கு தெரிஞ்சிருக்காது. அப்ப அந்த டைம் மிஷினை கண்டுபிடிக்கிறது தான் அல்டிமேட் கோல் அப்படின்ற மாதிரி அந்த மிருகம் சொல்லிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம வந்து உணவு சைக்கிள் வந்து இப்படிதான் இருக்குது, இதை வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாதுன்றதையும் அது சொல்லிட்டு இருக்குது. இந்த சமயத்துல வந்து நம்ம ஹீரோ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, டைம் மிஷின் இருக்குது, அந்த டைம் மிஷின்ல ஏறிப்போ அப்படின்ற மாதிரி அந்த வில்லன் சொல்றான். இதுதான் இந்த படத்தோட ஆல் இஸ் லாஸ்ட். இதுக்கப்புறம் வந்து ஹீரோவால வந்து நம்ம ஹீரோயினை காப்பாற்ற முடியாது, அதாவது பாஸ்ட்ல இறந்து போனாங்க பாத்தீங்களா, அவங்களை காப்பாற்ற முடியாது அப்படின்றத வந்து அவர் புரிஞ்சுக்கிறாரு. இப்ப என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, டைம் மிஷின் ஸ்டார்ட் பண்ணி நீ கிளம்பி போ அப்படின்ற மாதிரி அந்த வில்லனும் சொல்றான். இவரும் வந்து கிளம்பிட்டாரு. என்னோட வாட்ச் கொஞ்சம் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு வாட்சுக்கு வாங்கும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஃபைட் நடக்குது மார்லாக்ஸோட தலைவனுக்கும் நம்ம ஹீரோவுக்கும். இந்த டைம் மிஷின் வாட்டு ஓடிட்டே இருக்கு. இப்ப அவர் ஸ்பீட் பண்ணி விட்டுறாரு. இந்த சமயத்துல வந்து செயினை மிஸ் பண்ணும்போது, அதாவது தன்னோட காதலி கிட்ட இருந்து செயினை மிஸ் பண்ணும்போது அந்த செயின் எப்படி ஆச்சோ அதே போல வந்து இந்த மார்லாக்ஸ் வில்லனையும் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, கையை மட்டும் பிடிச்சிட்டு வந்து காலத்தை ஸ்பீடா ஓட்டுறாரு. இதனால வந்து அவன் வந்து ஒரு குழஞ்சு போய் செத்து போயிடுறான். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ரொம்ப ஸ்பீடா போயிட்டு வந்து ரொம்ப ஃபியூச்சருக்கு போயிட்டாரு. இப்ப போய் பார்த்தா அங்க இருக்கிற உலகமே வந்து மார்லாக்ஸால நிறைஞ்சிருக்கு, மக்களே இல்ல, மனுஷங்களே இல்ல, எல்லாமே வந்து மார்லாக்ஸ் வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, திரும்பி வந்து அந்த மாரா ஹீரோயின் இருக்கா பாத்தீங்களா, கடத்தப்பட்டாலே, அவளோட அந்த காலகட்டத்திலேயே வந்து அவங்கள காப்பாத்திட்டு வந்து இந்த பூமிக்கு அடியில வாழற மார்லாக்ஸ் இனத்தை வந்து தன்னோட டைம் மிஷினை வச்சு வந்து சாவடிச்சிட்டு வெளில வந்துறாரு, இவங்களை காப்பாத்துறாரு. இதுதான் இந்த படத்தோட டார்க் நைட் ஆஃப் த சோலும் கூட. இதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பூமிக்கு வெளியே இருக்கிற
மக்கள் எல்லாம் வந்து ஒண்ணு சேர்த்து நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் காப்பாத்திடுறாங்க. இதுக்கப்புறம் வந்து மக்களோட அறிவு வளர்த்துக்கிறதுக்கு வந்து படிப்பு ரொம்ப முக்கியம். அதனால என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ஏஐ தொழில்நுட்பத்துல வந்து ஒரு இது கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க பாத்தீங்களா, லைப்ரரியில கூட வந்து இவனுக்கு வந்து ரூட் சொல்லுச்சு. அந்த மிஷின் எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோ வந்து இவங்க இங்கிலீஷ் எல்லாம் கத்துட்டு இருந்தாங்க பாத்தீங்களா ஒரு இடம், அந்த இடத்துல வந்து வச்சிருக்காரு. இப்ப அந்த மிஷின் சொல்லி கொடுக்கறது இவங்க எல்லாருமே கேட்டு அறிவு வளர்த்துக்கிறாங்க. அறிவு வளர்த்துக்கிட்டா திரும்பி வந்து விஞ்ஞானத்துல வந்து வளருவாங்க. அதுதான் வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்றதுக்காக இதை பண்ணிருக்காரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா தன்னோட வாழ்ந்த வீட்டை வந்து காட்டிட்டு இருக்காரு. இதுதான் என்னோட பெட்ரூம், இதுதான் என்னோட கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த சமயத்துல வந்து பாஸ்ட்ல வந்து அந்த மென்டாரா இருந்தாரு பாத்தீங்களா, அவருமே வேலைக்காரியுமே பேசிட்டு இருக்காங்க. இவர் எங்க போனாரு தெரியல, ஒரு வாரம் ஆகுது, இதுக்கப்புறம் என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா, நீங்க வேணா என்னோட வீட்டுக்கு வந்து வேலைக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மென்டார் சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து அலெக்ஸோட ஞாபகமா என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு கேப் எடுத்து வீசி அங்க இருந்து கிளம்புவாரு. இதோட இந்த படமும் முடியும்.